ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மினி விலாக். இது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, குற்றாலத்துக்கு போனால் பார்ட் 2 விலாக் தான். எப்பயும் போல் அந்த பழைய அருவியில் குளிச்சுட்டு, இது வந்து பழைய அருவி தான், பழைய குற்றாலம்னு சொல்லுவாங்க. நல்லா ஜாலியாக குளித்தோம். இங்கிட்டு பார்த்திங்கன்னா லேடிஸ் தனியாக, ஜென்ட்ஸ் தனியாக தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ லேடிஸ் பக்கம் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி குளிச்சிட்டோம், செம்ம குளிராக இருந்துச்சு, பசிக்கவும் ஆரம்பிச்சிச்சு அதே டைம். அது நாங்கள் போனது வேறு 10 o'clock கிட்டே கிளம்புனோம். அங்கே போய் சேர்கிறதுக்கு 1:30 சம்திங் என்னமோ ஆகிடுச்சு. சரின்ட்டு அந்நேரம் தான் நாங்கள் இந்த மாதிரி சிப்ஸு அப்புறம் இந்த வடை அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு சரி அப்படின்ட்டு மெயின் ஃபால்ஸ் தான் போனோம். அதுக்கப்புறம் வளையலே புளியருவி இருந்துச்சு. அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை, சாரி. புளியருவி அதை விட சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்க குளிக்கிறதுக்குலாம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக அழகழகாக இருந்துச்சு. சரி குளிச்சுட்டு மெயின் ஃபால்ஸ் வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஐந்தருவிக்கு மட்டும் நாங்கள் போகல. மெயின் ஃபால்ஸ் வந்துட்டு அங்கேயும் நல்லா குளிச்சுட்டு போகிறப்பயே ஒரு பாதாம் பால் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம், உள்ளே விடலை. அவ்வளோ கூட்டத்துலேயும் ஒரு வழியாக பாப்பாவை இழுத்துட்டு உள்ளே போயிட்டு முன்னாடியில் நின்று குளிச்சுட்டு வந்தாச்சு. ஏன்னா உள்ளே எதுவும் தள்ளிடக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்டர் கடை ட்ரை பண்ணாமல் போனால் எப்படி? ஸோ அதுக்கு தான் பார்டர் கடைக்கு தான் ட்ரை பண்ணோம். சரி நான் ஃபஸ்ட் டைம் தான் இது ட்ரை பண்ணுறேன். வந்து பார்த்தா செம்ம கூட்டம், அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் இடம் இல்லை. ஸோ பார்சல் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம். அங்கே செங்கோட்டை பார்டர் தான். அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக பாய் தான் இருந்தாங்க, நல்லா பேசினாங்க அவங்க வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்றீங்களா, இது சாப்பிட்றீங்களா, அது நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை இருக்கட்டும், இப்போதைக்கு இது மட்டும் போதும், பிரியாணியும் பரோட்டாவும் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இந்த கடை பூட்டியிருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த கடையில் உட்காந்து வாசலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். சாப்பாடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே அந்த அவங்க கொடுக்குற சால்னா தான் ஹைலைட்டு. அது பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக சூப்பராக இருந்துச்சு. குளிச்சுட்டு அதை பசியோடு சாப்பிட்றதுக்கு இது நாங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5:30 ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொல்ல மறந்துட்டேன், தங்கச்சிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு.